சென்னையிலிருந்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நோக்கி ஒரு டேங்கர் லாரி சென்று கொண்டிருந்தது. விலக்கேற்ற பயன்படுத்தப்படும் எண்ணெயை சுத்திகரிப்பதற்காக அந்த லாரியில் கொண்டு சென்றன. 25 டன் அளவுக்கு அந்த லாரியில் எண்ணெய் இருந்தது. கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த கணேசமூர்த்தி மகன் அரவிந்த் என்பவர் டேங்கர் லாரியை ஓட்டி வந்தார். தஞ்சை அருகே மாதாக்கோட்டை மேம்பாலத்தில் நேற்று இரவு சென்றபோது திடீரென டேங்கர் லாரியின் டயர் வெடித்து லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் டேங்கரில் இருந்த எண்ணெய் கொட்டி சாலையில் வழிந்தோடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதை கண்ட அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் விரைந்து வந்து பாத்திரங்களில் எண்ணெயை பிடித்துச் சென்றனர். அப்போது அந்த வழியாக வல்லம் துணை போலீஸ் சூப்பரண்ட் கணேஷ்மூர்த்தி வாகனத்தை நிறுத்தி பொதுமக்களை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினார். இதையடுத்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் அங்கு விரைந்து வந்தனர். அவர்கள் மேம்பாலம் பகுதியில் வழிந்தோடிய எண்ணெயை மணலை கொட்டி பிற வாகனங்கள் விபத்தில் சிக்காதவாறு விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு திருப்பிவிடப்பட்டது.